அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிரார்த்தனை செய்வதனுடைய சட்டதிட்டங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே எந்த நேரங்களில் எந்த தினங்களில் பிரார்த்தனை செய்தால் இறைவன் அவசரமான முறையிலே துஆக்களை அங்கீகரிக்கிறான் என்பதனை பற்றி பார்க்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்கின்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5 நாட்களில் துஆ பிரார்த்தனை செய்தால், அதிலும் 5 இரவுகளில் துஆ பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்கின்ற கருத்தை சொல்கிறார்கள். அதில் முதலாவதாக வெள்ளிக்கிழமை இரவு, வியாழன் பின்னேரம், வெள்ளிக்கிழமையினுடைய இரவு, அன்றைய இரவையில ஒருவர் அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தட்டாமல் அந்த துஆக்களை பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறான். இரண்டாவதாக ரஜப் மாதத்தினுடைய முதலாவது நாள், ரஜப் மாதத்தினுடைய முதலாவது இரவு ஒருவர் துஆ பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். மூன்றாவதாக சொன்னார்கள் ஷஅபான் மாதத்தினுடைய 15வது நாள், அன்றைய தினத்துக்கு நாங்கள் பராஅத் விடுதலைக்குரிய இரவு என்று பெயர் சொல்லப்படுகிறது. அந்த பராத்துடைய இரவையில ஒருவர் துஆ பிரார்த்தனை செய்தால் அந்த துஆவையும் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். இறுதியாக 2 பெருநாட்களுடைய இரவுகளிலும், நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், இந்த 2 பெருநாளுடைய இரவுகளிலும் இறைவனிடத்திலே நீங்கள் துஆ பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறான் என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்று நமது சமூகம் பெருநாளுடைய இரவுகள் வந்தால் பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய தினம் நீங்கள் கேட்கின்ற பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இரவு என்பதை மறந்துவிடாதீர்கள். பராஅத்துடைய ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு, அன்றைய தினம் பல்லாயிரம் மக்களுக்கு இறைவன் நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய இரவு. அன்றைய தினத்தை நாங்கள் மறந்து விடாமல் நிச்சயமாக அன்றைய தினங்களில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதே போன்று ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமையுடைய இரவு எங்களை கடந்து சென்று கொண்டு இருக்கின்றன. அந்த வெள்ளிக்கிழமையுடைய இரவை கண்ணியப்படுத்தி அன்றைய தினத்திலே நாங்கள் துஆ பிரார்த்தனைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக இறைவன் துஆக்களை அங்கீகரிக்கிறார். எனவே இந்த இரவுகளை மறந்துவிடாமல் பிரார்த்தனைக்குரிய இரவுகளாக நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.